01701 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அந்த 62 வண்டி யாருக்குப்பா? டிராபிக் போட வச்சிருக்கேன். ஓட போடாத பசங்களா, பழச கொடுத்துறானே. இந்த டயரு, டியூப்பு, பிளாஸ்டிக் பொருள்லாம் கொத்தக்கூடாது. சென்னை மாசு கட்டுப்பாடு வாரியா ஆர்டர் போட்டுருக்கு. Vanakkam and welcome to all. Firstly, thank you for accepting our invitation and joining us for the launch of the most awaited car of the year. Today, we have kept our promise. We have honored our commitment to India when we made a global announcement that we will be launching the special edition of our next model in India on this Pongal occasion in Chennai, simultaneously along with US and the Europe launch. We were received with just laughs and doubts, but today we are here. Excited to present you the latest creation from our R&D with the most advanced features of the class like... Wait. I don't think our vehicle needs any introduction. It is already creating waves as the most uncompromised product. A wonderful blend of luxury, strength and safety. Here we go friends, presenting to you Thunder. The car, a premium SUV type, costing about rupees 1 to 1.5 crores, is just stunning. I would also like to add, the first proud owner of Thunder in India is none other than Mr. Isaac Rajan, the leading lawyer of the Madras High Court. But his bad luck, he is currently out of the country now. Mr. Rajan has to wait for a few more days to drive home his Thunder.
பணம் மேஸ்திரி தரேன்ட்டாரு. சரி வரேண்ணே. சரி சரி. சார் சார் யாரை பார்க்கணும்? என்ன விஷயம்? காலையில இருந்து என் பொண்டாட்டி துளசியை காணோம் மேடம். கேட்ட ஏதோ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார் மேடம். அதான் வந்தேன். எல்லாரும் ஜிஹெச்ல இருக்காங்க. வரத்துக்கு 2:30-3 மணி ஆகும். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. துளசி எங்க போயிட்ட துளசி? புள்ள அழுகுது துளசி, புள்ள அழுகுது. எப்படி அழுக நிப்பாட்டுறது கூட தெரியலையே துளசி. எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல துளசி. ஐயய்யய்ய, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நை நைன்னுக்கிட்டு சொன்னேன்ல உங்ககிட்ட. புள்ள அழுகுது மேடம். என் பொண்டாட்டி எப்படியா கண்டுபிடிச்சு பச்சை பிள்ளைய கையில வச்சுட்டு பொம்பளை கண்ணை இல்லாம வந்திருக்க? அறிவில்ல உனக்கு? யாருமே இல்லம்மா. சொந்த பந்தம் கூடவா யாரும் இல்ல? இல்லம்மா, என் பொண்டாட்டி தவிர யாருமே இல்லம்மா. இந்தா. முதல்ல பால் பவுடர், ஃபீடிங் பாட்டில்லாம் வாங்கு போ. ஹலோ, எல்சவன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேங்க. ஹலோ சார், ஒன் மிஸ்ஸிங் கேஸ் விசாரித்ததில் அவனோட பேர் பச்சைமுத்துன்னும் ஒய்ஃபோட பேர் துளசின்னு தெரிய வந்திருக்கு சார். அவங்க 2 பேர் சொந்த ஊரும் ஓசூர் பக்கத்தில் இருக்க தேன்கனி கோட்டை சார். ராத்திரியில் வனவிலங்கு வேட்டைக்கு போனப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பிடிச்சி 3 மாதம் ஜெயிலில் போட்டிருக்காங்க சார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க சார். இங்கே விசாரித்ததில் அவங்க 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசத்தினால அடிக்கடி சின்ன சின்னதாக தகராறு வரும்னு சொல்கிறாங்க சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏய், இங்க வா. டீட்டெயில் எல்லாம் கொடு. கல்யாண ஃபோட்டோ இருக்கா? சார் கல்யாண ஃபோட்டோ இருக்கா?
உன் பேர் என்ன? பச்சைமுத்து சார். பொண்டாட்டி பேரு? துளசி சார். என்ன வயசு? 26. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு பார்ப்போம். சார், சனிக்கிழமை திடீர்னு துளசிக்கு வயிற்று வலி வந்துருச்சு சார். உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு சேர்த்தேன் சார். அன்னைக்கே புள்ள பிறந்துருச்சு சார். திங்கக்கிழமை சைட்டில் போயிட்டு வேலை பார்த்துட்டு சம்பள காசு வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு போனேன் சார். போய் பார்த்தா பொண்டாட்டியை காணா சார், துளசியை காணா சார். புள்ள மட்டும்தான் சார் இருந்துச்சு. கூட இருந்த பொம்பளை சட்டி கிடந்துச்சு சார். ஆஸ்பத்திரி போய் சார் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இதில் ஒரு கையெழுத்து போடு. தெரியாது சார். எழுத படிக்க தெரியாது. தெரியாது சார். இங்க ஒரு கைரேகை வை. அங்க இல்ல. சார், டீ. சார், சிஎஸ்ஆர் போட்டாச்சு சார். ஐயா கூப்பிட்டாரு, போங்க. நான் பார்த்துக்கிறேன். பாப்பா, வணக்கம் சார். நீ யாரியா? நான் கோபி, கட்டட மேஸ்திரி சார். இவரும் இவர் பொண்டாட்டி துளசியும் என் சைட்டில் தான் தங்கி கொத்தனார் வேலை பார்க்குறாங்க சார். இந்த பொம்பளை உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுப்பா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சைட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். 2-2:30 மணி இருக்கும். ஐயா பாஸ்டா ஏத்ரா உள்ளத்துல போறா. யாரா நீ? விடுறா. ஏறா. வாங்கலே. பாப்பா நான் சொல்றேன் கேளு. வேண்டாம். சொல்லி நீ சீன போடுற. பாப்பா பாத்து கரெக்ட் வாங்கலே. கம்மன் இருக்க மாட்டியா? வாட்ச்மேன். புடி புடி. என்ன புடி? அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் தனியா போலீஸ் ஸ்டேஷன் கேக்குதோ? ஹாஸ்பிட்டலில் ஓம் பொண்டாட்டி கூட இந்த பொம்பளை எப்படி? போன புதன்கிழமை பொங்கலுக்காக சைட்லேருந்து எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க சார். சனிக்கிழமை திடீர்னு துளசிக்கு வயிற்று வலி வந்துருச்சு.
வாட்ச்மேன் வாட்ச்மேன் நீ யாரையாவது போய் கூட்டு வா மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் உட்காரு. மாமா உட்காரு. ஆட்டோ வேணும் ஆஸ்பத்திரிக்கு. அம்மா மனசுல வச்சுக்காதம்மா. அவனுக்கு பாரு என்னடா மாமா சீக்கிரம் வா. கொண்டு வந்தியா? கொஞ்சம் பொறுத்துக்கா. அங்க போயிட்டு ஆட்டோ பிடிச்சிடும். எந்திரிமா. அங்க போயிருவோமா. அங்கிட்டு போய் பிடிச்சிரும். எந்திரி துளசி. கொஞ்சம் முட்டாள். போமா உள்ள கூட்டிட்டு போங்க. அட்டெண்டர் இல்லையா? இல்லம்மா. இங்க பாருங்க, ஃபுல்லா சிஸ்டர் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்குது. உள்ள ஒரு நர்ஸ் கூட கிடையாது. அட்டெண்டர் இருக்கிற பேஷண்ட்டை மட்டும் தான் அட்மிஷன் போட சொல்லிருக்காங்க டாக்டர். அம்மா போய் உட்காருமா. இவ கூட நான் இருக்கிறேன், நீ அட்மிஷன் போடு. பாத்துமா பாத்து. உள்ள போங்க, டாக்டர் இருப்பாங்க. நீ ஒத்து நீங்க வாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? என் பொண்டாட்டி தான். ஆரம்ப சுகாதார அட்டை கொடுங்க. பேர் துளசியா? ஆமா. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 72 78 64 331. சார் அங்க போகாதீங்க, அது லேடிஸ் வார்டு. வெளியே போயிருங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நார்மல் வார்டில் துளசியும் குழந்தையும் பார்த்தப்போ, நான் நல்லா இருக்கேன் மாமா, காங்கிரீட்டை முடிச்சிட்டு சம்பள காசை வாங்கிக்கிட்டு நாளைக்கு சாயந்தரமாக வந்துரு, அது வரைக்கும் அக்கா துணைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துளசி சொன்னிச்சு சார். அந்த நம்பிக்கையில் தான் நான் வேலைக்கு போனேன் சார். பச்சமுத்து, நேற்று நைட்டு ஆஸ்பத்திரியில் உன் பொண்டாட்டி கூட இருக்கிற பொம்பளை ஃபோன் பண்ணிச்சுப்பா. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலப்பா. நீ என்னென்னு கேட்டுக்க. யார் போய்ப்பா? தங்கராஜ் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுப்பா. சம்பள உயர்வை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் கடந்த 4 நாட்களாக செய்த போராட்டம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்தது. செவிலியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பினார்கள். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். பணம் கொடு. இதை வச்சுக்க. கம்பியில் அடி வருது, நான் இறக்கிட்டு உள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன். சரி மேஸ்திரி, வாங்க.
அண்ணே எங்கண்ணே போனீங்க காலையில இருந்து? உங்க பொண்டாட்டி கூட இருந்த பொம்பளை காணோம் அண்ணே. என்னம்மா சொல்ற? காலையில இருந்து காணுமா? ஏமா நீ பக்கத்துல இருந்தே நீமா பார்க்கல? இல்லண்ணே நான் பார்க்கல, நான் தூங்கிட்டேனே. டாக்டர் ஏதாவது செக்கப் கூட்டி போயிட்டாங்களா? அப்படி எதுவும் தெரியலையேப்பா. தெரியலண்ணே, சிஸ்டர் வந்து வார்டுக்கு குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னமா சொல்றீங்க? சொல்லுமா. என்னோட வீட்டுக்காரு மாடு மாதிரி வளர்ந்திருக்கே, ஒரு போன் நம்பர் உனக்கு ஒழுங்கா கொடுக்க தெரியாது? சரியா தரமா கொடு. உன் பொண்டாட்டியும் கூட இருந்த அட்டெண்டர் பொம்பளையும் காலையில இருந்தே காணோம். என்னமா? டெல்லியில ஹாஸ்பிடல் கேட்ல எஸ்ஐ கேபின் இருக்கும். போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன் குழந்தைய வாங்கிட்டு போ. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? எங்கம்மா இருக்காது? இங்கிட்டா வெளியில போய் கேளுங்க. பிரசவ வார்டு பின்னால ட்ரைனேஜ் அடப்படுறாங்க சார். அதுல ஒரு பாடி கிடக்குதுன்னு சொல்றாங்க சார். பாட்டுக்கு போ. சரிங்க சார், பாடியை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். ஏம்மா ஜாக்கெட்டுக்குள்ளே ஃபோனு நகை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுமா? எஸ் சார். சார் மொபைல். யோ சார் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றியா? ஐயோ இந்த பொம்பளையா? இவளை நம்பி தான் சரியா பொண்டாட்டியா விட்டுட்டு போன. ஐயோ என் துளசி கண்டாச்சு தெரியலையே. இந்த பொம்பளை இப்படி செத்து கிடக்குறாங்க சார். என் பொண்டாட்டி இவளை நம்பி தான் சார் விட்டேன். இவளை காலையில இருந்து என் பொண்டாட்டியை காணும் சார் சொல்றாங்க சார். கொஞ்சம் சொல்லுங்க சார், என் பொண்டாட்டி சார் நீங்களா சொல்லுங்க சார். என் பொண்டாட்டி அம்மா என் பொண்டாட்டியை காலையில இருந்து காணுமா? கூட இருந்த பொம்பளை செத்து கிடக்குதுமா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்க. கூட்டு போங்க மேடம், இந்த ஃபோன் எவிடன்ஸா பாடியிலேருந்து கிடச்சிருக்கு. அப்புறம் சொல்ல இவன் ஆதார் கார்டு, இவன் கல்யாண ஃபோட்டோ, இவன் பொண்டாட்டி ஃபோட்டோ, இவங்க 2 பேரும் உங்ககிட்ட தான் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் பேடில் எழுதி கொடுத்துட்டேன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சரியா? நம்ம எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் தெரியல, அங்கே போயிருங்க. பாய். ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசியா துளசியை பார்த்தது. എന്താ സാറേ നമസ്കാരം. எஃப்ஐஆர் போட்டிருக்க பாய். சரி சார். தலை வலிக்குது. டேஷ்போர்டில் ஏதாவது தைலம் இருக்காப்பா? எடுத்துரு சார். என்னை விட்டால் இவனுக்கு வேறு யாருமே இல்லை சார். கொஞ்சம் பார்த்து நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு திருட்டு பொம்பளைய நீ எப்படியா நம்பல? நமக்கு உதவி செய்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாதுன்னு ஊரில் சொல்லுவாங்க சார். அவள் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலில் இருந்தவ எல்லா ஸ்டேஷன்லையும் அவன் மேலே கேஸ் இருக்கு. கிரிமினல் நம்பி விட்டுட்டு போனது ஓன் தப்பு. இவன் பொண்டாட்டி ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் ரிசீட் புரியுதா? ஐயோ வாக்கிட்ட ஃபோனில் கூப்பிடு. உன் பொண்டாட்டி வயசு கம்மியாக இருக்கு.
சோசியல் மீடியாலேயோ பேப்பர்லேயோ விளம்பரம்னு எங்களை கேட்காம எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா இதை பார்க்குறவங்க அந்த பொண்ணை தப்பாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. என்ன புரிஞ்சுதா? சார் பிடிக்கும் சார். சார் சாயம் ஜெராக்ஸும் 30 ரூபா. இருப்பா, கொடுத்துட்டு வந்துடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அப்பப்போ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும், போக வேண்டியது இருக்கும். காசு இருக்கோ இருக்காதோ என்ன ஆயிலும் நீ என்கிட்ட வந்து வாங்கிக்கோ தம்பி. உங்ககிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தா மதி. சரியா? சரிண்ணே. இந்த ராசாத்தி என் தங்கம் எங்க வந்துச்சு? பயிரண்டி என் பொண்ணு ராசாத்திடி எங்க குட்டிடி எங்க பொண்ணு என்ன பொண்ணு? பயிரண்டி என்னப்பா பிள்ளைய பிடிப்பா. இப்படி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு எங்கப்பா போயிடுவா? வந்துடுவாப்பா, கவலைப்படாதப்பா. பிள்ளைல வாங்க பிள்ளைய தொட்டில் போட்டு ஆட்டுப்பா. காட்டுக்குள்ள ஆராரோ ஆராரோ தும்ப பூவா வாழ்ந்தோமடாரோ நதி போகும் மீன் கணக்காரோ நகரம் வந்து சேர்ந்தோமடாரோ தாய்ப்பால் உனக்கு இல்ல ஆராரோ ஆராரோ தாய்மடியும் எனக்கு இல்ல ஆராரோ. மெக்கானிக் ஷெட்ல கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? லூஸ் கனெக்ட் தான் ஏட்டியா, நானே பார்த்துறேன். சார் இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்கிறவன் சார். இவங்க பக்கத்து தெரு தான், தெரிஞ்சவங்க தான். சின்ன சின்ன ஜுவல் தான் வாங்கியிருக்கு சார். இவன் சுடுகாட்டு வெட்டியான். செயின்விக்கு வந்தேன், எனக்கு டவுட்டாக இருந்தது, அதனால அடகு மட்டும்தான் வாங்கியிருக்கேன்.
ஐயோ அண்ணா அண்ணா காப்பாத்துனா அண்ணா என் புருஷன் அடிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக ஜிஹெச்சுக்கு போனேன்? ஆட்டோ சாவி வாங்கதான் சார் போனேன். அடிக்கடி இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கே, இவங்க யாரு? சார் என் வீட்டுக்கு பின்னாடி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சார். அதோட கேஷியர் வாட்ச்மேன் நம்பர் சார். பச்சைமுத்து ஒரு சைட்டில் வேலை செய்கிறாங்களா சார்? அந்த சைட்டை தான் சொல்கிறேன். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சித்தாலது கரெக்ட் பண்ணா கூப்பிடுவாங்க சார். அப்பப்போ போயிட்டு வருவேன் சார். அவ்வளோதான் சார். சார் கேஷியர் தான் சார் கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோம். அது தவிர வருது தெரியாது சார். உள்ளூரில் தான் இருக்கணும். போட. சரி சார். டேய் சார் பச்சைமுத்து பொண்டாட்டி நீ எதுவும் செய்யலை? சத்தியமா இல்லை சார். ஹலோ, Y6 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். பச்சைமுத்து கேஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போ காலைல வரேங்க சார். டாய் 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ சார். முழு சம்பளம் போடணும் கொடுத்துறோம். இருக்கட்டும், உடம்ப பார்த்துக்கோங்க சார். சரி சார். வர சொல்லியிருந்தீங்க சார். ஃபோன் இங்கே வச்சுட்டு மாடியில் ஐயா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. கொடு சார். போடா. சார் எவ்வளோ நாளாடா நீ மேஸ்திரி கூட இருக்க? 5 வருஷமா இருக்கேன் சார். மேஸ்திரி பொம்பளை விஷயத்தில் எப்படி? சித்தாலும் கூட எப்பயாவது அப்படி இப்படின்னு உண்டு சார். பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் மேஸ்திரிக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 9:10 மணி இருக்கும் சார். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாசலில் இறங்கிக்கிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு, நான் வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போனாருங்க சார். சபல புத்தியில் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேங்க சார். 1/2 மணி நேரம் கழித்து பச்சைமுத்தான பொண்டாட்டி துளசி கூட வெளில வந்து ஒன்றா ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேங்க சார். என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மேஸ்திரி. கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துளசிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வந்துடலாம். படப்படன்னு இருக்கு மேஸ்திரி. புள்ள அழுவுது, போய் பாரு. சரி காலையில் போகலாம் போ.
என்னம்மா எதுவும் பிரச்சனையா? உங்கள் ஃபோன் ஏன் நாட் பெல்ல இருக்கு? கோரியில் இருந்தேன், சிக்னல் கிடச்சிருக்காதும்மா. ஓ, அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் உங்களை வந்து காலையில் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பாருங்கள். சரிங்க. இன்ஜின் மிஸ்ஸிங் மேடம். சேசிஸ் நம்பர் டீடைல்ஸ் எடுத்துருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்கிறதால இது ஆளுநை மட்டும் இல்லாத ஒரு ஏரியா மேடம். ஆப்போசிட்டில் விஜய் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லைட் பண்ண வந்த கேமரா அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எஸ்ஐட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் நான் வந்தேன் மேடம். ஓகே, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டிஓ டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். விஜயன், உங்கள் யூனிஃபார்ம் என்னாச்சு? 2 நாள் தானே பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க. முடியலன்னா எம்எல் எடுத்துக்கோங்க. கமிஷனர் பார்த்தாருன்னா எனக்கு தான் டென்ஷன். சாரி மேடம், காய ஆறிடுச்சு. நாளை மறுநாள்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார், இந்த ஆட்டோ எங்கள் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது சார். நம்ம ஸ்டேஷன் அனுப்பி விட்டுருங்க சார். சரி, தேங்க்யூ சார். Y68 ரிசீவிங் சார். சரி சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதும் பிரேம் தான். லா தெரியுமா உனக்கு? வணக்கம் மேடம். மேடம், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல விஜயன்? பரவாயில்ல மேடம். கமிஷனர் எம்எல்ஏ இருக்காரு. வந்ததும் ரிப்பன் வெட்டி புது ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே மேடம். இங்கே வா. பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது என் பொண்ணு மாதிரிமா. உன் பொண்ணுக்கும் உனக்கும் நைட்டு 10 மணிக்கு மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் என்ன புடுங்குற வேலை? சார், வர சொல்லியிருந்தீங்க. இப்படி வா. ஐயா, ஆட்டோவில் உட்காந்துருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சார். அந்த பொண்ணு அவங்க புருஷனும் என்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறாங்க. என்னாச்சுங்க ஐயா? இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைமில் பொண்ணு ஆட்டோவில் கூட்டின்னு வரதை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தேன். விசாரிச்சதில் அவன் தகவலை முன்னுக்கு பின் முரணா சொன்னான். வீட்டுக்கார ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. அதான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ வாமா, கூப்பிட்டு போங்க. ஏய், என்னடா கீழே ஃபோன் ஆஃப் பண்ணியா? சாரி சார். தேங்க்ஸ் சார். இனி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும். எல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவேன். போட. ஏய், கிளம்புடா. யாருமா அவன்? நான் ஊரில் +2 படிக்கும்போது அவன் என்ன லவ் பண்ணான். அவன் லவ் பண்ணுறது வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட ஊரை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு சைட்டுக்கு வரதுக்காக வந்த ஆட்டோவை மறைச்சப்போ இவன் இருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தயங்கி தயங்கி தான் ஏறினேன்.
ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்பதான் போலீஸ் வந்தது. நாங்கள் நோண்டி நோண்டி கேட்டதான் இதெல்லாம் சொல்லுவீங்களோ? மேடம், அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் எழுதிட்டேன். சைன் பண்ணிட்டு போ. மேஸ்திரி மேஸ்திரி ஹலோ, Y6 L&O 8 யூசுப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிஃபென்ஸ் ஏரியாவில் நைட் ரவுண்ட்ஸில் ஒரு பொண்ணோட சேர்த்து ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு 3-4 மாதம் இருக்குமே சார். அவனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட. சரிங்க சார், அப்போ நான் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். ப்ளீஸ் காலுக்கு ஒரு சப்போர்ட் போடுறேன் சார். சார், துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சார்? தெரிஞ்சா உனக்கு தகவல் சொல்லுவாங்கப்பா. நீ கிளம்புப்பா. இங்க ஒரு அணியாடி. துளசிக்கு என்னாச்சுன்னே தெரியல. எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தாலும் திட்டுறாங்க நாயர். പോലീസുകാരങ്ങ എപ്പോഴും വെളിപ്പടയെ പറയല്ല, പക്ഷേ എല്ലാം വിസാരിച്ചിട്ട് മൊത്തമായിട്ട് പറയും. മനസ്സിലായോ? வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. சரிங்க. பாய். டீ சொல்லுங்கள். நோ ஃபார்மாலிட்டிஸ். வேணாம் சார், பழக்கம் இல்லை. பாதி பொருளை ஷிப் பண்ணிட்டீங்க போல இருக்கு. சார், இவர் என் லிமிட்டில் ஒரு ஆட்டோக்காரனை பற்றி விசாரிச்சார் சார். அவன் பேர் கூட ரவி சார். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போயிருக்கான் சார். அது நேற்று நைட்டு தான் என் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சு சார். சார், இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேறு யார் கூட நான் வாழ முடியும், உள்ளே பெற்று உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு நீ என் கூட வந்துட்டு வேறு எங்கேயாவது போயிடலான்னு தகராறு பண்ணிட்டு இருந்தான் சார். நான் தான் அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அந்த பொண்ணை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கினேன். அந்த காப்பி தான் சார். ஓ சார், ஆக்சுவலி அவன் ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். லாஸ்ட்டு சிக்னலு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு GH டவர் லிமிட்டில் தான் கட் ஆயிருக்கு சார். வெரி குட். உங்கள் இன்வெஸ்டிகேஷன் வேறொரு கேஸுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் சார். சார்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு காப்பி வாங்கிக்கோங்க. ஷூர் சார், எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். சார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார்.
ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சார் இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேற யார் கூட நான் வாழ முடியும் தகராறு பண்ணிட்டு இருந்தேன் சார். ஏடிஎம் தெஃப்ட் டென்ஷன் வேற பெருசாக போயிட்டு இருக்கு சார். உமன் மிஸ்ஸிங் கேஸுக்கு நான் லெட்டர் தரேன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகே. ஓகே விஜயன், அஃபிஷியலாக டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு லெட்டரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஓகே மேடம். ஹலோ, பச்சைமுத்து கேஸை டிசிகிட்ட பேசி எஃப்ஐடி லெட்டர் வாங்கிட்டேன். நீங்கள் பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பச்சைமுத்து ஸ்டேஷனுக்கு காலையில் வர சொல்லுங்கள். அப்படியே ப்ரெஸ்லேருந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ, காலையில் ஒரு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு, ஐயா கூப்பிட்டுருக்காரு. துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுங்களா ஐயா? வந்துரு. இந்த நேரத்தில் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணேன், போகவே மாட்டேங்குது. ஆந்திராவில் யாருக்கோ லவ் மேரேஜ் பண்ணி தேவை போயிருக்காருண்ணா. வர்றதுக்கு 1 வாரம் இல்லைனா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும்ண்ணா. அப்படியா? சரிப்பா. கொஞ்சம் இரு, இதில் ஒரு கைரேகை வச்சிரு. துளசியை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? ஏய் ஏய் ஏய், இங்கே துளசிக்கு ஒன்றும் இல்லைல்ல? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வந்துடுறேன். வணக்கம் மேடம், பார்த்துருங்க. ஒரு நிமிஷம். உள்ள வர சொல்லுங்க. என் கூட வா. வணக்கம்மா. இல்லைப்பா, இந்த மாதிரிலாமா பேசுவாங்க சொல்லு? நீ சின்ன பையன்டா, படிக்கிற வயசில் இப்படிலாம் பேசக்கூடாது. சொன்னா கேளுமா. எப்படியா அப்பையா உன் காலேஜுக்கு வந்து உன்னை தூக்குறேன்டா ராஸ்கல். அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா மேடம்? வா பச்சைமுத்து. உன் பொண்டாட்டி கேஸை விசாரித்ததில் உன் பொண்டாட்டிக்கும் ரவிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஊரில் ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் இருந்தது. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இவன் தான் அது. இல்லை மேடம், இதெல்லாம் யாருன்னு தெரியாது மேடம். இல்லை, உனக்கு தெரியாமல் ரகசியமாக அவங்க 2 பேரும் சந்தித்து பேசினதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆதாரம் இருக்குது. பொய் சொல்கிறாங்க மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில்
ஸ்டாண்டில் 5 லட்சம் ரூபாய் சீட்டு பணத்தை எடுத்துட்டு நைட்டு ஜிஹெச்க்கு போய் உன் பொண்டாட்டியை தூக்கியிருக்கான். இல்ல மேடம், என்ன மேடம் இப்படிலாம் பேச? உன் பொண்டாட்டி கூட இருந்த அந்த அட்டெண்டர் சரோஜா அந்த பிரசவ வார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரைனேஜோட இரும்பு மூடியை திருடுறப்போ அந்த விஷவாயு அவளை தாக்கி அவ இறந்துட்டா. ஒன்றும் புரியல மேடம், சத்தியமா. கள்ளக்காதல்ல ஓடி போன உன் பொண்டாட்டியை தேடுற அளவுக்கு போலீஸ் ஒன்றும் வெட்டியா இல்லை. உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை மேடம். பார்த்து தற்காலிகமா உன் கேஸை டிபார்ட்மெண்ட் ஒத்தி வச்சிருக்கு. வேண்டாமா, விசாரிங்கம்மா. அடுத்த மாதம் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நீ வர வேண்டியிருக்கும். அது எப்போங்கிறத ஸ்டேஷன்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாது. கிளம்பு. இந்த புள்ள மூஞ்சியை பாரு மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. கிளம்பிட்டு மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம். அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. அவன் துளசியை கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை மேடம். அவன் யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டாங்கம்மா. நான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உசுறு மேடம். நாங்கெல்லாம் மழைக்காடுன்னு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்கம்மா. என் பொண்டாட்டி எப்படி யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டேன். இவ்வளோ சொல்லி உனக்கு அவ தான் வேணும்னா ஜிஹெச் வாசல்ல போய் இரு. இன்னொரு பிள்ளைய பெத்துக்க வருவா, அவளை கூட்டிட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களா? நீங்க வாங்க, உங்க காலில் விழுந்து என்னப்பா வேடிக்கை பார்க்க? நான் உயிரோட இருக்க வேணாம், என்ன ஏத்தி கொட்டுருங்க. ஐயோ, என் பிள்ளைய கொண்டுட்டு போக மேடம். கொண்டுட்டு போக. கூட்டு போப்பா. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் இல்லாம நான் எப்படி மேடம் வாழ போறேன்? ஐயோ மேடம், போகாதீங்க மேடம். என்ன பண்ற? வெளிய ஓடியா மேடம். போறோம். இங்க பாரு, எங்களுக்கு ஓன் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த ஸ்டேஷன் லிமிட்ல லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அதான் விசாரிச்சத ஏசிபி மேடம் சொன்னாங்கல்ல. கிளம்புப்பா. ஐயோ, இந்த கர்மத்தை கேட்கறதுக்கா சார் இந்த ஸ்டேஷனே கதையா கிடத்து. நான் வேலை செய்யற இடத்த விட்டா வேற எந்த இடமும் தெரியாது சார். உங்களை தானே சார் மழை போல நம்பி இருந்து என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. தாராள பண்ண அந்த 2 பேர் யாரு? ஐயா நீங்களா சொல்லுங்க. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லுங்க. உனக்கு வந்த இடத்துல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு இப்படி பாவியா ஆகிறீங்களே. என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ, சிஎம் செல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். உங்க டிவிஷன்ல ஒரு உமன் மிஸ்ஸிங் கேஸ் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காப்பி உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்கேன். சென்சிட்டிவ் விஷயம், கேர்ஃபுல். ஐ வில் டேக் இமீடியட் ஆக்ஷன் சார். வண்டியில் ஏறினா வரேன். ஏறினா வரப்போ உள்ள போ. யார் அது?
சொல்றேன் போ. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்க போல. யாருன்னு கேக்க. போடி உள்ள. ராத்திரியான வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். யார் அந்த கிழவன்? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் சொல்ல போற பாரு. போ உங்க ஐயாண்ட போய் சொல்லு. கட்டு கட்டா துட்டு குத்தான். அத மட்டும் நான் வாங்கி வச்சிக்கிறேன்னு சொல்லு. அந்த கிழவனுக்கு உனக்கு என்ன? என்னடா சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. போடி. சொல்லுவேல. சொல்லு. சொல்லிட்டே இருக்கேன். வாய் மூடு. வாய் மூடு. ஐயோ. ஓடி விடு வந்து பையா. ஒருக்கி நாயே. என்ன அடிக்க போறேன். இரு நான் யாருன்னு காட்றேன். சாமி அந்த பணத்தை எடு. என்ன அவன் வந்திருக்கானா? ஆமாண்டா. நான் சிகரெட் எடு. நானும் வரட்டா? சும்மா சும்மா எல்லாரும் மூஞ்ச காட்டிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ இருக்கு? 25,000 ரூபா. பேசின பணம் இது இல்லையே. போலீஸே இந்த கேஸை வேறு ரூட்டில் எடுத்துன்னு போய்க்குது. நீ போய் சொன்னான்னு வச்சுக்கோ, என் கூட சேர்ந்து நீயும் உள்ளே இருக்கணும். கிளம்பு. எனக்கு சாவு மட்டும்தான் மிச்சம். உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், வெளியே இருக்கிறதும் ஒன்று தான். நான் பார்த்துக்கிறேன். இந்தா. அவ்வளோ ஏத்தமா அவனுக்கு? யோ இறங்கியா? யோ என்ன போதையா? இறங்கியா கீழே? யோ யோ என்னையாச்சு? ஏமா எந்திருப்பா. சார் யூசுப் சார், யூசுப் சார் கொஞ்சம் வாங்க சார். என்னாச்சு பாய்? சொல்லியா? சார் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வர வழியில் ஸ்டேஷனில் இறங்கிறேன்னு சொன்னார். இங்கே வந்து இறங்க சொன்னால் கீழே விழுந்துட்டாரு. தொட்டு பார்த்தா உயிர் இல்லை சார். பாடியில் அடையாளம் எதுவும் இல்லை. தலையில் அடிபட்ட மாதிரி இருக்குது. கையில் எம்ஜிஆர்னு பச்சை குத்திருக்கான். ஒன்றும் புரியல சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்ருங்க. ஸ்டேஷன் வாசலில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ப்ரெஸ்ஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்க. யாராவது இவனை தேடி வந்தால் பேசிக்கலாம். சரி சார். யோ சார் கூட 2 பேர் அழைச்சிட்டு போய் இந்த ஆள் எங்கே ஏற்றுனியோ அதை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானு பார்த்துட்டு வாப்போ. சரிங்க சார். சார் நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் சார் சஸ்பென்ஷனில் இருக்கார். பாவம் சார். மேலதிகாரிங்க ஏதாவது சொன்னாங்கன்னா மூடிட்டு செய்யணும் பாய். இல்லைன்னா இவர் மாதிரி தான் வேலைக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையணும்.
வச்சுக்கோங்க. சரி சார், தப்படுத்தது நான் அப்புறமா பேசுகிறேன். போலாம். ஐயா இறங்கியா. நட. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். மேலே கூட்டிட்டு போ. போயா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். போயாங்கிறல்ல. நட. போயா. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். உங்களை பத்தில நான் இந்த குறையும் சொல்லல. அவங்ககிட்ட வாங்க. குழந்தை கொடு. சார் வேணாம் சார். கொட்டியா. சார் வேணாம் சார். குழந்தை கொடியா. சொன்ன பேச்சு கேளியா. கொடியா. சார் புறா. சார் புள்ள கொடுங்க சார். என்ன தடையிட்டு இருக்கீங்க? புடுங்கயா. ஏய் புறா குழந்தையா. புறாடா. பாய்டு புரியா. பாய். வீட்டு போங்க. போங்க பாய். போயா. சிஎம் செலுக்கா மனுப்பற. துளசி நம்ம புள்ளைய படிச்சுக்கிட்டாங்களே துளசி. நீ எங்க போய் சொன்னாலும் அதிகாரிங்க வேணா மாறுவாங்க. அவங்களும் போலீஸ்காரங்க தான். தேவடியா பயல. சார் இந்த குழந்தைய என்ன பண்ணலாம்? ஹோம்ல கொடுத்துருங்க பாய். 2 நாள் அலைய விட்டு கொடுப்போம். லாவண்யா அந்த குழந்தைய கொண்டு வாமா. உனக்கு சிரமமா இருந்துச்சுன்னா குழந்தைய எங்கேயே வளர்க்க வேணாம் சார். வரம்மா. சார் ஹோம்லேருந்து குழந்தைய வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். சரி சார். ஐயா பேசுறாரு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை நீ கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும்பா. போலீஸுக்கு எதிராக ஜட்ஜி முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சார். சரி சார். ஓகே சார், வச்சிடுறேன். அன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு அடிச்சே கொண்டிருப்பாங்க. கையில் பச்சை குழந்தை இருக்கனால தப்பிச்ச. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, சரியா? வண்டி எடு. ഒരു വിമോചനം കിട്ടാൻ വേണ്ടിയതാ CM സെല്ലുക്ക് മണുപ്പോടെ சொன்னது. എപ്പോഴാ മണു തിരിച്ചും അവർ കയ്യിൽ കിട്ടിയോ? ഇനി പോലീസോട് തനിക്ക് എതിർത്ത് നിൽക്കാൻ പറ്റില്ല. എനിക്ക് തോന്നുന്നത് சொல்றேன். போய பெரிய உயிரை கடவுளோட விட்டுட்டு ഈ കൊച്ചിനെ കാപ്പാത്ര വലിയപ്പ. ഇവതാൻ എൻ്റെ ജീവിതം. ഞാൻ വരട്ടെ.
தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு நீதான் கண்ணம்மா, மயிலொன்னு போட்ட குட்டி இறகு நீ அம்மா. தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு நீதான் கண்ணம்மா, மயிலொன்னு போட்ட குட்டி இறகு நீ அம்மா. மீனாட்சி தோளில் தத்தும் பச்சை கிளி நீதான், காமாட்சி கையில் ஏந்தும் செங்கரும்பும் நீதான். வரமும் நீதான், தவமாக நான் தான். சிங்கார செல்லமே சாய்ந்தாடம்மா, சீனிப்பால் வெல்லமே சாய்ந்தாடம்மா. தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு நீதான் கண்ணம்மா, மயிலொன்னு போட்ட குட்டி இறகு நீ அம்மா. பிறந்தும் பெண்ணாக நானும் உணர்ந்தேன், தாயாய் மாற ஆண்மை கூட துறந்தேன். என் பிறவி பயனும் நீயே, பூவுக்கு முள்ளும் தானே பாதி உடல், பொத்தல்கள் இருந்தால் தான் புல்லாங்குழல். காயங்கள் எல்லாமே பூப்பறிக்கும், கண்ணீரில் வெற்றியும் மார்பறிக்கும். சிங்கார செல்லமே சாய்ந்தாடம்மா, சீனிப்பால் வெல்லமே சாய்ந்தாடம்மா. தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு நீதான் கண்ணம்மா, மயிலொண்டு போட்ட குட்டி இறகு நீ அம்மா. மீனாட்சி தோளில் தத்தும் பச்சை கிளி நீதான், காமாட்சி கையில் ஏந்தும் செங்கரும்பும் நீதான். வரமும் நீதான், தவமாக நான் தான். கிரைம் நம்பர் 502/22, பச்சைமுத்து பச்சைமுத்து பச்சைமுத்து. ஏன்பா நீ வக்கீல் வச்சுக்கலையா? விருப்பம் இல்லைங்கம்மா. கிரைம் நம்பர் 502/22, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். என்ன ரீசன் சார்? வணக்கம்மா. பிரசவத்துக்காக எக்மோரில் இருக்கிற குழந்தைங்க நல அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட தேன்கனி கோட்டையை சேர்ந்த 26 வயசு பொண்ணு துளசி 17/1/2022 அன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க. இந்த வழக்கை போலீஸ் தரப்பில் விசாரித்தப்ப துளசிக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ரவிங்கிற ஒரு பையனோட ஓடி போனதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் யூஏ கேஸாக இருக்கிறதாலையும் துளசியோட வீட்டுக்காரர் பச்சைமுத்துக்கிட்ட இந்த தகவலை உறுதி செஞ்சு மேலும் இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டர் விஜயனையும் தீர விசாரித்து ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்டுங்கிற சட்ட பிரிவின் அடிப்படையிலையும் இந்த கேஸை ஒத்திவைத்து உத்தரவிடும்படி நீதிபதி அம்மாவை கேட்டுக்கிறேன். இப்போ இவர் சொன்னதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்காப்பா? இல்லை, ஃபீஸ் நிறைய கேட்பாரோ? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வெளியில் யார் யாது? அறிவில்லை. உன் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் விசாரிச்சதுல உனக்கு 100% திருப்தி இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமா. கிரைம் நம்பர் 502/2022 எண் கொண்ட இந்த வழக்கில் ஆர்சி நோட்டீஸில் மனுதாரரின் ஒப்புதலோடு கையொப்பம் பெற்று போலீஸ் சமர்ப்பித்த ஆவணங்கள் உண்மை என்று இந்த கோர்ட் எடுத்துக்கொள்கிறது. இந்த வழக்கை FAD அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீ போலாம்ப்பா.
லஞ்ச் சாப்பிடலாமா? இல்லை சார், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். மேடம். Yes, என்னாச்சு விஜயன்? Is everything okay? விஜயன்? விஜயன் கேக்குதா? மேடம். Is everything okay? ஆமாம் மேடம், ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெயின் கேட்டுக்கு வாங்க. வாங்க சார், கரண்ட் கட்டாச்சு. ஸ்டேஷனில் யாரும் இல்லை. ஈபிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாளைக்கு காலையில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்வெர்டர் வேறு வேலை செய்யலை. நான் போய் டீ சாப்பிட்டு கொசு ஊற்றி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. எப்படி ஓட்டுறப்போ கண்ணாடி போட சீட் பெல்ட் எதுவும் போல ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கு. சுத்தமாக திறக்க முடியல சார். சார் போலீஸ் சார். ஒரு கல் எடுத்து கண்ணாடி உடைங்க பாரு. பேட் லக். பாய், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன் சார். காஸ்ட்லி நியூ கார், ஏர் பேக் ஓப்பன் ஆகலை. உள்ள ஒரு பொண்ணு அடிபட்டு செத்து கிடக்குறா. டோருக்கிட்ட நீ என்னடா பிடிங்கிட்டு இருந்த? யாரா நீ? ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சார். இந்த பொண்ணை நான் தான் சார் கூட்டிகிட்டு வந்தேன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. 11 மணிக்கு என்னடா டெஸ்ட் ட்ரைவு? இல்லை சார், காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு சார். 1.5 crore மேலே கார் இருந்தாலே கஸ்டமர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்களே நேராக போய் பார்க்குறோம் சார். இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே வேறு சார். ஏதோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணுன்னு சொன்னாங்க சார். நீ எப்போ கீழே இறங்கின? என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த டேர்னிங்கில் பார்த்தேன் சார். எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் சார். அதான் மேடம்கிட்ட ஷேர் பண்ணேன். சரி நீ பேசிகிட்டு ஒரு யூட்டன் தானே, நான் போட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க சார். இறங்கி பார்த்தா அது என் ஃப்ரெண்டு இல்லை சார். சாரி சொல்லிட்டு வரதுக்குள்ள கார் அடிச்சிட்டாங்க சார். ஓடி வந்து பார்த்தேன் சார், டோர் திறக்க முடியல சார்.
பொண்ணு யாரு? ஹைகோர்ட் லாயர் பொண்ணு சார். அவங்க ஃபோன் பேசுனதை ஸ்மெல் பண்ணதில் அவங்க அம்மா அப்பாவும் யூஎஸ்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாங்கன்னு தெரிஞ்சுது சார். சார் இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லா பொருளையும் எடுத்துட்டேன் சார். பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மொபைலில் ஓப்பன் பண்ணிட்டேன் சார். இப்படி வா, உன் ஃபோன் நம்பர் கொடு. நைன் 432-63-429 சார். சரி, நான் கூப்பிட்றப்ப வரணும். சரி சார், வரேன் சார். பொண்ணோட தாத்தா நினைக்கிறேன், தகவல் சொல்லிடுங்க. ஹலோ, இந்த ஃபோன் உங்கள் பேத்தியோடதா? நான் Y6 போலீஸ் ஸ்டேஷன் எல்லண்டோ 8 பேசுகிறேன். உங்கள் பேத்தி கொஞ்சம் ராங்காக வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி மனசு கொஞ்சம் திடப்படுத்திருங்க ஐயா. பாய் ஏறுங்க. வரேன். அந்த பெட்ரோலில் நிறுத்து. நம்ம லிமிட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது? ஆமாம் மேடம், இப்போ தான் பாடி ஏற்றி விட்டு வரேன். பொண்ணு ஸ்பாட் அவுட் மேடம். உடனே டிசி ஆஃபீஸ் பேக் சைடு வாங்க. ஓகே மேடம், நான் வந்துடுறேன். பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சுட்டோம். வண்டியை எடுத்துருங்க சார். டிசி ஆஃபீஸுக்கு போகிறேன். மேடம், இது எங்கள் பிராண்டோடைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்றதுனால தான் எங்கள் இந்தியன் எம்டி இமீடியட்டாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வந்திருக்காரு. இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆன அந்த கார்லேருந்து எங்களால் ஏர் பேக் ஓப்பன் பண்ண முடியும். அவர் சீஃப் மெக்கானிக் ஃப்ரம் மும்பை இஸ் ஆன் தி வே. Madam, please help us out. And we have a lifetime offer that you cannot refuse. Madam, please. Just a minute. Take your own time, madam. ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் ஆன அந்த கார் உலகம் முழுக்க புக் பண்ணி டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நேற்று தான் பொங்கல் ஃபெஸ்டிவலில் சென்னையில் சென்டிமெண்ட்டாக இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார் தான் இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி சம்திங் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் ஸ்பாட்லேயே டெத் ஆகிருக்கு. அடிஷ்னல் பாயிண்ட்டாக இந்த மாதிரி மாடல்களில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இஃப் யூ வாண்ட் டு டர்ன் அண்ட் டாக் டு சம்படி த கார் வில் ஸ்டாப். இந்த கார் கம்பெனிக்கு ஃபேவராக இந்த கேஸை முடிக்க சொல்லி டிசி பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருக்கார். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட ப்ரெஷர் இதில் இருக்குது. புரியுது மேடம். ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் தான் லாயர் பொண்ணு இறந்து போச்சுன்னு மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்பரண்ட் கார் கம்பெனிக்காரனே இந்த கேஸை நடத்தி இவங்களை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டோட வேல்யூ ஸ்பாயில் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் சேல்ஸ் பாதிக்கும்னு பயப்படுறாங்க. டிராஃபிக்லேருந்து பேசுகிறேன் மேடம். அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸில் எங்கள் டிசி உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு மேடம். ஓகே, ஐல் கால் யூ. நமக்கான அசைன்மெண்ட் என்னென்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு, ஷாக்கில் தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனால் அந்த பொண்ணு ப்ராப்பராக சீட் பெல்ட் போட்டு செல்ஃபி எடுத்து அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா. அந்த வாட்ஸ்அப் ரீச் ஆன 5 செகண்டில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு.
கார் மோதின ஸ்பீடில் காரில் இருந்த டிஜிட்டல் வாட்சும் அந்த பொண்ணோட ரிஸ்ட் வாட்சும் சேம் டைமில் ஸ்டாப் ஆகி இந்த ஆக்சிடென்ட் டைமுக்கு பர்ஃபெக்ட் எவிடன்ஸாக கமிட் ஆயிடுச்சு மேடம். ஸோ அந்த பொண்ணு சீட் பெல்ட் போடலை, அதனால தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட முடியாது. இந்த கேஸ் கொஞ்சம் டஃப் தான் மேடம். ஓகே, அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. டெஸ்ட் டிரைவுக்கு வந்த பையனோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்டில் வச்சுக்கோங்க. ஓகே மேடம். ஹலோ, பாய் விஜயன் இருக்காரா? எஸ் மேடம். சார், ஏசிபி லைனில் இருக்காங்க. சொல்லுங்கள் மேடம். விஜயன், உங்கள் ஃபோன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். பிளான் ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே மேடம். ஹலோ சார், நான் ஐசக் சாரோட ஜூனியர் பேசுகிறேன். பாடியை எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ பார்க்கலாம் சார்? உங்களுக்கு தெரியாதா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடியே பாடியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். ஆக்சிடென்ட் ஆன கார் இப்போ எங்கே இருக்குது சார்? வாங்க, நம்ம ஸ்டேஷனில் தான் இருக்குது. வாங்க போகலாம். சார், ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட தாத்தா சார். பிறந்த நாள் அதுவுமா இப்படி பண்ணிட்டாலே சார். டிரைவிங் பண்ணும்போது ஸ்டேரிங்லேருந்து கையை எடுக்காதமான்னு போன வாரம் தான் சார் கண்டிச்சேன். அப்பா ஐயா, அழாதீங்க அழாதீங்க. யோ, அவர் குடிக்க தண்ணி குடி. வெளிநாட்டிலேருந்து வர அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? இப்படி நடந்துருச்சே சார். அழாதீங்க, தண்ணி குடிங்க சார், குடிங்க சார். இவர் இறந்து போன பொண்ணோட அப்பாவுக்கு பர்சனல் டிரைவர் சார். அவர் இறந்து போன பொண்ணோட சித்தப்பா. வாங்க, காரை பார்த்துடலாம். யோ, நீ உள்ள ஏரியா. சரி சார். வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ லேட்? ரெக்கவரி வண்டி 35 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்குது. அதான் கார் எடுத்து வர கொஞ்சம் பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? அதற்கு தகவல் சொல்லியாச்சு சார். கிளைமேட்னால ஃப்ளைட் கொஞ்சம் டிலே சார். போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் என்ன வச்சு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க சார். நாளன்னைக்கு காலையில் அண்ணன் வந்துடுவார் சார். அவர் சைன் பண்ணி பாடியை வாங்கிக்கிறேன் சொல்லியிருக்கார் சார். அப்படியே பண்ணிக்கலாம். பாய், சார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். சார், ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்களுக்கு எதுக்கு பாய்? போய் சாப்பிட்டு மாத்திரையை போட்டு தூங்குங்க. மேடம், சொல்லுங்கள் மேடம். வெரி அர்ஜென்ட், ஜிஹெச்க்கு வாங்க. என்னாச்சு மேடம்? மார்ச்சரிக்கு வாங்க. நான் உடனே வந்துடுறேன். வரேன் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியே நம்ம சுல்தான மாதிரி இருக்காங்க. இங்கே வாச்சிடலாம். இது நீங்கள் வைங்க. இன்ஷா குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரி சரி சரி.
ஒரு நிமிஷம்மா. இன்ஸ்பெக்டர், நான் பேசிட்டு வரேன். ஹலோ 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 தாத்தா உங்க ஃபோன் கூட நான் செல்ஃபி எடுக்கலாம். எங்க இருக்கீங்க விஜயன்? வந்துட்டேன் மேடம். ஸ்பாட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. இப்போ நான் அதை செய்யணுமா மேடம்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லாக்அப் டெஸ்ட் கேஸ்ல நீங்க சஸ்பெண்ட் ஆக வேண்டியது. அக்காவுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம், தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு டிசி ஆஃபீஸ்ல குடும்பத்தோட வந்து காலில் விழுந்தீங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேவர்னா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, அதானே? சாரி மேடம். என்ன பாய், இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்க. Hello, this is Dr. Roshan. ACP Indumani shared some details over the phone. Where are you now? பாய், நீங்கள் எங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சார், ஐ எம் இன்ஸ்பெக்டர் விஜயன். உட்காருங்க சார். தேங்க்ஸ். But we are dealing with emotionally charged people, sir. Their vision will be clouded, their mind will be too numb to notice anything odd. Political pressure. Understand, sir? என்னத்தி நீ சிஎஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்க? நீ ஆட்டோ வேற எடுத்துன்னு வந்துட்ட? ஆட்டோ சாரி. அதெல்லாம் உன்னாண்ட சொல்ல தேவையில்லை. இதப்படி ஆட்டோ எடுத்துன்னு பா. சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. நீ கூட்டாண்ட தானே வரணும். நீ போ. எதா பிரச்சனை என்கிட்ட தான் வரணும். ஓவரா பண்ணிருக்காடாவா? வாடா, ஸ்டாண்டு வர வெளில சுத்திட்டு நீ வாடா. சார்,
யாருன்னு பார்த்துட்டு வந்தேன். பாய் பொங்கல்னால டாக்டர்ஸ் வர கம்மி. புரியுது சார். நன்றி இது போடு. இன்னும் கொஞ்சம். இது உங்க அண்ணன் பொண்ணு தானே? இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. இன்ஃப்ளூயன்ஸில் தான் நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் சார். இங்கே ஆளாதீங்க சார், கொஞ்சம் வெளியே போயிருங்க. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சார். We just need the clean and smooth PM report. Okay, you manage with the ID change. Though there will be problem with the blood group, but I will take care of it. Rest assured. Thank you, sir. Over, madam. மார்னிங் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அலர்ட்டாக இருக்கணும் விஜயன். ஓகே மேம். ஒருவேளை இந்த விஷயம் பப்ளிக்கும் மீடியாவுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் பணத்துக்காக செஞ்சீங்கன்னு ஒத்துக்கணும். அண்டர் கிரவுண்டில் டிபார்ட்மெண்ட் உங்களை பார்த்துக்கும். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இதெல்லாம் ரொட்டீன் ஃபார்மாலிட்டிஸ். டேக் கேர்.
சார் இது ஆக்சிடென்ட்டான ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவோட கிராஃபிக்ஸ் வெர்ஷன் சார். யோ சிஜி எங்கேயா பண்ண? அவர் கார்ப்பரேட் கம்பெனி ஃப்ரம் சைனா சார். இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் சார். உங்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். அந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்த பையனை காலைல மார்ச் வர சொல்லுங்கள். ஷுர் சார். ரத்தவாட தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணேன்னா? சரிங்க சார். என் லிமிட்டில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. உங்கள் பொண்ணு கேஸை நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். யோ வா வாப்பா. ஆக்சுவலாக இவர் தான் டெஸ்ட் ட்ரைவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. நடந்ததை சார்ட்ட சொல்லுப்பா. என்னை இறக்கி விட்டு அவங்க கார் எடுக்கும் போதே ஸ்டீரிங்கில் கை வைக்கல சார். அவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேர் பேண்டை உருவி அவங்க 2 கையாலையும் அவங்க முடியை சரி பண்ணாங்க சார். திடீர்னு பேலன்ஸு இல்லாமல் ஓவர் ஸ்பீடில் போய் பில்லில் அடிச்சிட்டாங்க சார். சார் இது நான் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோ. அடி எதுவுமே இல்லை, அதிர்ச்சியில் தான் இறந்துருக்காங்க. சார் உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கோர்ட்டில் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துருவோம். சார் இதை படிங்க சார். பாய் மேடம். சார் இங்கே சார். பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். பாய் அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னதையே இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ரீசனாக ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருங்க. அட்வொகேட் பொண்ணோட பாடியை கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கூட இருந்தால் போதும், மற்றதை டாக்டர் பார்த்துப்பார். சார் நான் பேசுறது கேட்குதா சார்? சார் 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 இங்கே சிக்னல். சார் நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா சார். நான் சொல்கிறேன் பாய், நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் ஜிஹெச்சில் என் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க வந்திருக்கேன் சார். சார் நான் சொன்னால் நீங்கள் ஹலோ சார் நைட்டு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு இறந்தால சார், அதே மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். ஹலோ சாரி மேடம், தெரியாமல் உங்கள் நான் டயல் பண்ணிட்டேன் மேடம். இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ராம்நாத் ஜிஹெச்சில் யாரும் கிளைம் பண்ணாத இலங்கை அகதி ஒருத்தியோட பாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ரீட்டா ஃபேஸ்க்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. அதை நம்பி தான் ஏர் பேக் ஓப்பன் பண்ணி கார் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு காட்டிட்டோம். நம்மளுடைய பேட் லக், காலையில் 3 மணிக்கு ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அந்த பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. நேரடியாக ராம்நாத் கலெக்டர் தலையிட்டதுனால நம்மளால் அந்த பாடியை ஹோல்ட் பண்ண முடியல. லேடிஸ் ஜெயில், மார்ச்சுரிஸ் கூட சர்ச் பண்ணியாச்சு பாய். ரீட்டாவோட சாயலில் யாருமே இல்லை. ஸோ கார் கம்பெனி சைட்லேருந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம சைட்லேயும் ஹையர் அஃபீஷியல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறத செஞ்சுருங்க பாய்.
50-55 வருஷமாக எத்தனையோ கேஸை பார்த்த இந்த ஸ்டேஷன் கடைசியாக நம்ம பாயையும் காவு வாங்கிட்டு தான் இடம் மாறி இருக்கு மேடம். பாய் பாவம் நல்ல மனுஷன் மேடம். அந்த ஜிஹெச் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார். எனக்கு கூட கில்ட்டியாக இருக்குது மேடம். ஆக்சுவலாக என்னோடய எய்மே டாக்டர் தான் மேடம். இடியட் மாதிரி பேசாதீங்க விஜயன். சிஸ்டம் ருட்டீன்குள்ளே தான் நமக்காக சிஸ்டம் கிடையாது. இந்த கேஸில் நம்ம சேஃப் ஆனதுக்கு டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் அந்த ஆட்டோ டிரைவர் ரவியை சீக்ரெட்டாக ஸ்மெல் பண்ணது தான். இந்த போட்டோவில் இருக்கிற செயினும் வெட்டியும் அடமானம் வச்ச செயினும் ஒன்றான்னு பாருங்கள். ரெண்டும் ஒரே செயின் தான் சார். ஸ்டாண்டு பிரச்சனை இட்டுன்னு போய் மிரட்டினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கையில் பெருசாக துட்டு வச்சுக்கிறான்னு. துட்டை பிடுங்குற தகராறில் மட்டையாயிடுச்சு. இந்த பாடியை மட்டும் யாருக்கு தெரியாமல் எரிச்சிரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வரானா பார்த்து 50,000 துட்டு தரேன். இப்போக்கேன்னு செயின் வச்சுக்கோ. நான் எரிச்சுக்கிட்டு இருந்த தாசில்தார் பாடியோட மறைச்சி வச்சு எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்சது இவனான்னு பாரு. சார் பேசின பணத்தை கேட்டு வாங்கிக்க. நான் வந்துட்டு போனதை காட்டிக்க வேண்டாம். பணத்தை கேட்டால் சரோஜா அண்ணன் வெட்டியான போட்டுருவாங்கிற என் கணக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு மேடம். நம்ம தேவையில்லைன்னு விட்டுருக்கோம். சரோஜா அண்ணன் ரவியை கொன்னது தெரியாதுன்னு சுற்றிட்டு இருக்கான். விஜயன், உலகத்திலே சிறந்த பேச்சாளர் யார் தெரியுமா? வாய் பேசாத பணம் தான். வாங்க. சொல்லுங்கண்ணே. தம்பி, காலையில் நம்ம பயிலுக ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஓகேண்ணே. பார்த்து சாதகமாக முடிச்சு விடுப்பா. ஓகேண்ணே. பர்சனலாக கவனிச்சிடுறேன். சரிண்ணே, காலைல வர சொல்லுங்க, நான் பார்த்து முடிச்சுட்றேன். ரைட்டுப்பா. சார் சொல்லு. நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணதுலேருந்து முன்னால் மாதிரி இல்லை சார், ரொம்ப மாறிட்டீங்க சார். என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும்ல. தம்பி வரேன்டா. சார் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் சார். அடுத்த எஸ்சி செலெக்ஷனில் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன் சார். ஆயிடுவேன் சார். வண்டி அடியா. தம்பி தம்பி இது என் பொண்டாட்டி துளசிப்பா. போன பொங்கல்லேருந்து காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது டிவி இடத்துல பார்த்தியா? இல்லைண்ணே, நான் இவங்களை எங்கேயும் பார்க்கல. அண்ணே அண்ணே, என் பொண்டாட்டி துளசி போன பொங்கல்லேருந்து காணாமண்ணே. எங்கேயாவது பார்த்தீங்களா?